8,000 people lost their job in Meta ஒரு நாளைக்கு முன்னாடி. HSBC கம்பெனில இருந்து 20,000 job roles are under review. Oracle இருந்து around 20,000 to 30,000 layoffs நடந்திருக்கு. இதெல்லாம் தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் பண்றது. என்னதான் இவ்வளவு ரிப்போர்ட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் இத்தனை பேர் லே ஆஃப் ஆகுறாங்க, எந்த கம்பெனிஸ் அவங்களை திருப்பியும் ரீஹையர் பண்றாங்க, உண்மையாவே இந்த ஏஐனால தான் நிறைய பேர் லே ஆஃப் ஆகுறாங்களா, இப்படி பல கொஸ்டின்ஸ் இதை சுத்தி இருக்கு. அதுக்குண்டான கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷனை தான் இந்த வீடியோல நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். AI Layoffs இதை பற்றி தான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் May 21, 2026 நேற்று, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே May 22 பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நேற்று வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா லேட் ஆஃப் 8,000 பீப்புள், 8,000 எம்ப்ளாயிஸ் அவங்க வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாதி பேத்துக்கு அது ரியல்னே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் வாட் ஆக்ஷன் ஷுட் தே டேக், நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸுக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷனை தான் உங்களுக்கு நான் எனக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது எவ்ரிபடி வில் பி ஏபிள் டு take some action from this particular news, whatever it is happening. Okay, so first point வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஃபேக்கா 8,000 அப்படின்றது எல்லாமே இருக்கும். பட் இந்த நியூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா as per the report, நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றது மூலியமா அதுல என்ன நம்பர்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த ரிப்போர்ட் எடுத்து தான் அனலைஸ் பண்ணி we are telling you. Okay, so மெட்டால வந்து பாத்தீங்கன்னா 8,000 people lay off பண்ணிருக்காங்க. அண்ட் HSBல 20,000 நான் சொல்லியிருந்தேன், ரோல்ஸ் அண்டர் ரெவ்யூ. ஓகே, அண்ட் தேர்ட் கம்பெனி நான் ஆரக்கிள் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, பாருங்க ரிப்போர்ட் சஜஸ்ட் ரீயூட்ரஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு, ப்ளூபர்க், ஃபோர்பேஸ், இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை ஸ்டடி பண்ணி தான் we are making it. ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், மெட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, மெட்டா லேட் ஆஃப் thousands of employees to offset AI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்களுடைய அமௌண்ட்டை AI இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடிய மணி வந்து எடுத்து தான் போடணும். கரெக்டாக? ஸோ நிறைய இடத்துல R&D டீமில் இருப்பாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால வரக்கூடிய ரெவன்யூ அதிகமாக இல்லைனா கம்பெனி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எந்த இடத்துல அதிகமாக மணி வருமோ அந்த இடத்துல தான் டீம் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த டீம் அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ்கில் பண்ணனா இந்த டீமை வந்து அப்படியே துரத்தி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ பிஸ்னஸ் வில் கீப் க்ரோயிங். இமோஷனலாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஸோ அதனால் நீங்கள் இமோஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறத தாண்டி அடுத்து அப்ஜெக்டிவாக பாருங்கள். ஓகே, அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். சப்ஜெக்டிவ்னா ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சு, ஐயோ இவங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறது சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படின்றது எதனால அவங்க லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்திருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், இந்த பொசிஷனில் என்னோட மணி தேவையில்லாத இடத்துக்கு அதிகமாக ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இங்கே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பையிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்னா நான் இந்த இடத்துல தான் அதிகமாக பண்ணணும். அப்போ இங்கே நான் முன்னாடியே நான் நோட்டீஸ் கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல அதிகமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் இருக்க மாதிரி நான் ஒரு பாஸாக இருந்தால் ஒரு ஏர்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஆல் ஆஃப் அ சடன் நான் வந்து பார்த்தீங்கன்னா லே ஆஃப் நான் பண்ண மாட்டேன், நீங்களும் வந்து ஃபியூச்சரில் பண்ணீங்கன்னா பண்ண வேண்டாம். பிகாஸ் அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் ஜேர்னிக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு போகும். பிகாஸ் அந்த மணி வச்சு அவங்க நிறைய பேர் டிபெண்டன்சிஸ்லாம் அதிகமாக இருக்கும். எனிவே, ஸோ நம்ம அந்த ஃபேக்டருக்குள்ள போக வேண்டாம். பட் இந்த லே ஆஃப்னால வரக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் அதுக்குண்டான கிளாரிட்டி தான் கொடுக்க போகிறோம். ஸோ மெட்டா லேஸ் ஆஃப் thousands of people, இந்த வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ஜ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்கும். இது என்னைக்கு நடந்திருக்குன்னா May 21, 2026 டேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அடுத்து ஆரக்கிள் பற்றி நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க, ஆரக்கிள் லேஸ் ஆஃப் 30,000 people, இது இன்னைக்கு April 6 போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகே, போன மாதம் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து HSBC, இது பேங்கிங் கம்பெனி, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. March 19, 2026 அப்போ இது வந்து HSBC வைஸ் டீப் ஜாப் கட்ஸ் ஆன் AI ஓவர் ஹெல் அண்ட் ஃபோல்ஸ் ப்ளூம்பர்க் நியூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. இதை பற்றிலாம் நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லாமல் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா AI படிக்கிறதுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு AI நம்மளுக்கு வர வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கீங்க. அதாவது உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய த்ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம், கத்தி கழுத்துக்கு வந்ததுக்கப்புறம் சில பேர் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் அது வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமே எவ்ரிபடி ஷுட் டேக் சம் ஆக்ஷன்ஸ் அண்ட் மேக் ஷுர் வாட் ஷுட் பி பை நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத ப்ராப்பரான கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு இமிடியேட்லி ஆஃப்டர் ஒர்க். எனக்கு வரலையே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக வந்துடும், ஆல் ஆஃப் அ சடன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடிய எல்லாருக்குமே உங்களுக்கு என்னென்ன கிளாரிட்டி தேவையோ அது எல்லாத்தையுமே நான் இந்த செஷனை கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா டேக் ஆக்ஷன் அண்ட் மேக் ஷுர் யூ சேஃப் யுவர் ஜாப் வெரி வெல். ஓகே, ஸோ என்ன மாதிரியான ஜாப்லாம் சேஃப் அப்படின்றத பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரியல் ஆஸ் பர் தி ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நான் ஒரு 6 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுடைய கொஷின்ஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறேன், வாங்க போகலாம்.
ஆர் ஏஐ லே ஆஃப்ஸ் ரியல் ஆர் ஹைப், அதுக்குண்டான கிளாரிட்டி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ரிப்போர்ட்டும் காமிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இதை பற்றி நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னா, தே ஆர் ரியல் பட் மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டுட். நிறைய பேர் வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஏஐ இஸ் இன் சிம்பிளி டெலிட்டிங் ஜாப்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஐ வந்ததுனால ஜாப்ஸ் மட்டும் போகுது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டி நம்மளுக்கு என்ன புரியணும்னா, இட்ஸ் சேஞ்சிங் வாட் கம்பெனிஸ் வாட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா 1100 நாங்களாம் வாங்கும்போது அது வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபோனு மாறலாம். அப்போ நான் இங்கேயே உட்காந்துருந்தேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அப்போ குவாண்டம் தான் அடுத்து வருது அப்படின்னு தெரிஞ்சா இங்கிருந்து இமீடியட்டாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணி நான் ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நான் அடுத்து அப்ஸ்கில் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் டெக்னாலஜி வேர்ல்டு என்றைக்குமே இருக்கும்போது ஒரே டெக்னாலஜியில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாப் சேஃப் கிடையாது. அது எந்த விதமான ஜாப்பாக இருந்தாலும் சரி. ஸோ யூ நீட் டு ஆல்வேஸ் ப்ராஜெக்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் டெக்னாலஜி ஆர் ஹவு கேன் ஐ மூவ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். குரங்கு மாதிரி ஜம்ப் ஆகிட்டு தான் இருக்கணும். இதுதான் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் டெக்னாலஜி இருக்கிறவங்க தான் தே வில் கீப் க்ரோயிங். அண்ட் அவங்கள வந்து லே ஆஃப் பண்ணாலும் அவங்களுக்கு பயம் இருக்காது. பிகாஸ் அடுத்த கம்பெனியில் போய் அவங்க போய் உட்காந்துருவாங்க. புரியுதா? அவங்களோட ஸ்கோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரியல். பட் ஹவு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் திஸ்: ஏ இஸ் நாட் சிம்பிளி டெலிட்டிங் த ஜாப்ஸ், இட் இஸ் சேஞ்சிங் வாட் கம்பெனிஸ் வாண்ட். நம்மளோட நீடுமே மாறுது. நம்ம போய் இன்னைக்கு WWW வாங்க மாட்டோம், நம்ம போய் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவோம். குவாண்டம் ஃபோன் எல்லாருமே நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் குவாண்டம் ஃபோன் தான் போய் வாங்குவோம், இதை வாங்க மாட்டோம். அப்போ கையில் இருக்கிறது என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஹேண்டுக்கு விற்றுருவோம். புரியுதா? அப்போ அதை வாங்கக்கூடிய பையிங் கெப்பாசிட்டியாக இருக்கவங்களோ அதை போய் வாங்கிக்க போகிறாங்க. பட் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய இந்த டெக் ஜெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டேலண்டட் பீப்புள் தான். நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் இருந்தாலும் கொடுத்துருவோம். புரியுதா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் யூசிங் திஸ் Google Pixel 7. எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் திஸ் பர்டிகுலர் ஃபோன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஃபோன். பிகாஸ் அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர், பிகாஸ் நான் டெக்னாலஜியில் இருக்கேன், ஐ ஜஸ்ட் வாண்டட் யூஸ் இட் அப்படின்றதுனால இந்த ஃபோனை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் ஐ ஜஸ்ட் மூவ் ஆன். புரியுதா? ஸோ அதனால நல்லது தான். பட் இருந்தாலும் நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுவிட்ச் ஆகிடும். அதே மாதிரி கம்பெனிஸோட நீடுக்கு ஏற்ற மாதிரி சுவிட்ச் ஆயிடும். அதனால் கம்பெனிஸை வந்து நம்ம வந்து பழி போட்டோ ஒரு திட்டியோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் லைக் தட். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராப்பராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீஸ் லே ஆஃப்ஸ் ஆர் ரியல் பட் இட் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். பட் நீங்கள் எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எடுத்துக்கணும்? கம்பெனிஸோட வாண்ட்டுக்கு யூ நீட் டு கெட் அடாப்டட். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொண்டான கிளாரிட்டி. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்க, why are companies doing this? எதனால அவங்க வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ரீடிசைனிங் ஃபார் தி ஏஐ எரா அப்படின்னு அர்த்தம். இருக்கக்கூடிய எல்லா ஒர்க் ஃபோர்ஸுமே லீனர் டீம்ஸுக்கு பண்ணுறாங்க. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர் இருந்தால் போதும். பிகாஸ் மீதி எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாட் கிட்ட தான் பண்ணேன். பிகாஸ் ஐ மேட் லாட் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ். ஐ எம் லைக்கிங் திஸ் ப்ரெசன்டேஷன். ஓகே, நம்மளுடைய ப்ரோவைட் பிரிட்ஜ் டீமில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் திஸ் ப்ரெசன்டேஷன். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் எடுத்துச்சு. அதுக்குள்ளே பிகாஸ் ஒரு 2-3 times நான் வந்து ப்ராம்ப்ட் போட்டேன். இட் ஹாஸ் மேட் அ ரியலி குட் ப்ரெசன்டேஷன்ஸ். கரெக்டாக இப்போ நல்லா தான் சூப்பராக பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதுவே நான் மேனுவலாக பண்ணியிருந்தா டைம் ஆயிருக்கும். இதுவே நான் டீமை வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுங்க, நான் பேசணும்னு சொன்னதாலும் டைம் ஆயிருக்கும். இப்போ அந்த மாதிரியான டீமே எனக்கு தேவையில்லை. பிளாட் வச்சு நானே வேலை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறேன். ஸோ இப்போ டீம்கிட்ட சொல்லி இந்த மாதிரி டாபிக் பேச போகிறேன், ப்ரெசன்டேஷன் தான் இந்த கண்டென்ட் அப்படின்னு எனக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுங்கன்னா அவங்க கிளாட்டை போயிட்டு ஒருத்தர் போதும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு 10 ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிடலாம். புரியுதா? ஹவ் வி ஆர் மூவிங் அஹெட். நான் மேனுவலாக தான் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற காலம்லாம் போயிடுச்சு. ஓகே, அதனால லீனர் டீம், கம்பெனிஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லீனர் டீம் பட் மோர் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, அதை போட்டிருக்கேன். மோர் அவுட்புட் பெர் எம்ப்ளாயி. ஓகே, தேர்ட் பாயிண்ட் ரெப்பிடேட்டிவ் ஒர்க் ஆட்டோமேஷன். இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணதில் உட்காந்து எடுத்து தடவி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒன்றுனா ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் வேலைக்காகுது. ஒரு சில ப்ரெசன்டேஷன்ஸ் தேவைப்படும். ஓகே, ஒரு சில இமேஜ் வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில இடத்துல தேவைப்படும். பட் இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு ப்ரெசன்டேஷன், சின்ன ஒரு அனிமேஷன் பேஸ்டுக்கெலாம் யூ டோன்ட் நீட் டு ரிலை ஆன் திஸ் மேனுவல் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் ஆல். அதான் போட்டிருக்கேன். ரெப்பிடேட்டிவ் ஒர்க் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். மணி ரீடைரக்டட் டு ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியுதுன்னா எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக மணி பண்ணுறது கம்பெனிஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அங்கே லே ஆஃப் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் கம்பெனி வாண்ட்ஸ் டு ரீடிசைன் தேர் என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ தட் மோர் மணி வில் பி இன்வெஸ்டட் ஆன் தி ஏஐ சைட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமேஷன் சைட். இந்த இடத்துல போடும்போது நம்மளுக்கு மேனுவலாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. ஸோ தட்ஸ் வாட் தே ஆர் டூயிங் இட் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் இருக்கணும். இமோஷனலாக மட்டும் திங்க் பண்ணாதீங்க. ஐயோ வேலை போச்சு அவங்களுக்கு, ஐயோ எனக்கு வேலை போச்சு. இமோஷனலாக மட்டும் திங்க் பண்ணாதீங்க. திங்க் அப்ஜெக்டிவ்லி. அந்த பாயிண்ட் தான் நம்ம சேனல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். இமோஷனலாக வந்து வேலை போயிடுச்சு பயந்துட்டு இல்லாமல் நெக்ஸ்ட் வாட்ன்றதுக்கு போயிருங்க.
why this happened, how can I save my job, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின். நெக்ஸ்ட் வாட் ஷுட் ஐ டு, டேக் இமீடியட் ஆக்ஷன், தட்ஸ் வாட் யூ நீட் டு டு. ஓகே, 2 கொஸ்டின் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ இன்னும் 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வெளியில் வந்துட்டாங்க கம்பெனி விட்டு, இப்போ இவங்களை யார் ஹையர் பண்ணுறது அப்படின்ற அந்த கிளாரிட்டிக்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகிறேன். இட் இஸ் அ டேலண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு சிம்பிள் அனாலஜி உங்களுக்கு கொடுக்க பாருங்க. ஃபுட்பால் பிளேயர்ஸ் டோன்ட் ரிட்டையர் ஆஃப்டர் லீவிங் ஒன் கிளப். கரெக்டாக? ரொனால்டோ, மெஸ்ஸி இருக்காரு, இவங்க வந்து ஒரு டீம்லேருந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி வேல்யூ விட்டு போயிடுவாங்களா? நோ, அனதர் கிளப் சைன்ஸ் தம் இமீடியட்லி. அடுத்த கிளப், அடுத்த டீம் வந்து அவங்களை வந்து சைன் இன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க தேவையில்லை. அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ், சாஸ், கன்சல்டிங், சைபர் செக்யூரிட்டி, ஃபின்டெக், கிளவுட், ஏ ஆட்டோமேஷன், இந்த மாதிரி பல கம்பெனிஸ்குள்ள பல டீம்ஸ்குள்ள இந்த மாதிரி ஒரு டேலண்ட் வெளியே இருக்குன்னா கப்சிப்புன்னு போய் டப்புன்னு பிடிச்சிருவாங்க. அதனால இவங்களே இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது அடுத்த கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு டோன்ட் நீட் டு ஃபீல் வரிட் ஃபார் தெம் ஆர் ஃபீல் பிட்டி ஆன் தம். ஓகே, ஸோ டெஃபினெட்லி அவங்க ஒரு சூப்பரான ஒரு சேலரியில் இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் பண்ண மிஸ்டேக் ஒன்று, இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்மளுடைய ஜாப் த்ரெட் ஆகுமா இல்லையான்றது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு உங்களோட கம்பெனிலேயே நிறைய ஆட்டோமேஷன் நடந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது, என்னோட இண்டஸ்ட்ரி செஷனில் வந்து பேசும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கம்பெனியில் நடந்துட்டு இருக்கு, என்னோட வேலைக்கு போயிருமான்ற பயமாக இருக்குது. கரெக்ட், பயம் இருக்கணும். பட் அந்த பயத்தை நீங்கள் பாசிட்டிவ் மாற்றிடணும். பயம் இருந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். புரியுதா? அதனால தான் நான் ஜஸ்ட் மேக் திஸ் ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர் ஃபார் எவ்ரிபடி. வரதுக்கு முன்னாடி தான் அதை பண்ண முடியும். வந்ததுக்கப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ வருமன் காப்பது நன்று, அதுதான் தமிழில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். புரியுதா? ஸோ அதனால அப்போ இந்த கம்பெனிஸ்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியும் இல்லையா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நம்மளோட ஜாப். அப்போ தே ஹேவ் டு டேக் சம் ஆக்ஷன்ஸ். அது எடுக்கலைன்னா ரியாக்டிவ் ஜோனுக்கு போயிடுவாங்க. ரியாக்டிவ் ஜோனில் இருக்கிறவங்க என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ப்ரோஆக்டிவ் ஜோனில் இருக்கிறவங்க 2 ஜோன் தான். ஒன்று ப்ரோஆக்டிவ் ஜோன், இன்னொன்று ரியாக்டிவ் ஜோன். ப்ரோஆக்டிவ் ஜோனில் இருக்கிறவங்க தே வில் டேக் ஃபாஸ்டர் ஆக்ஷன்ஸ். ப்ரோஆக்டிவ் எப்பவுமே இருப்பாங்க. இது வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக தே வில் ஜஸ்ட் ட்ரை டு மூவ் டு தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆர் ட்ரை டு அப்ஸ்கில் தெம்செல்ஸ். ரியாக்டிவ்ன்றவங்க ஓகே எனக்கு எது வரல, அங்கே நடந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க வந்ததுக்கப்புறம் வெளியில் போயிட்டு ரியாக்டிவ் இருக்கிறவங்க எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதாகிடுச்சு அதாகிடுச்சு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க ஃபைன் எவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திருப்பி ஏதாச்சும் அப்ஸ்கில் பண்ணி இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வந்தாங்க. ஸோ அதனால் we have to keep this where do we need to stand, proactive இருக்கணுமா reactive இருக்கணுமா? I would suggest everybody to go in the proactive direction so that எப்பயுமே நம்ம வந்து வருமுன் காப்பதல் அன்று அப்படின்ற அந்த ஜோனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ 3rd கொஸ்டினுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹவ் ஆர் கம்பெனிஸ் ஹைரிங் நவ்? இன்னைக்கு இதெல்லாம் லே ஆஃப்லாம் நடந்துருச்சு, அது புரிஞ்சிருச்சு கோச். லே ஆஃப் எதனால பண்ணுறாங்கன்றது புரிஞ்சிருச்சு. இவங்க வந்து லே ஆஃப் ஆகி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி கம்பெனிஸும் நம்மளை வந்து ஹையர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. எதனால லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. 4th பாயிண்ட், இப்போ இன்னைக்கு டேலண்ட் ஹைரிங் எப்படி நடக்குது அப்படின்ற அந்த பாயிண்ட்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகிறேன். there is a new hiring formula. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஓல்டு ஹைரிங் டிகிரி உனக்கு கண்டிப்பாக முக்கியம், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் ஓல்டு பேட்டர்ன். இன்னும் சில கம்பெனிஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஐம் டெல்லிங் யூ, இது இங்கிருந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா அடாப்டபிலிட்டி, ஃபாஸ்ட் அடாப்டபிலிட்டி இருக்கா? ஏஐ யூசேஜ் அண்ட் அவுட்புட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்குறீங்களா? மல்டி ஸ்கில்ட் அண்ட் ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணுவாங்க. இன்டர்வியூஸில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு 24 ஹவர்ஸில் எனக்கு இந்த டாஸ்க் முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து உள்ளக்கூடிய படிக்கக்கூடிய லேர்னர்ஸாக இருக்கட்டும், வெளியில் ஏதாச்சும் நாங்கள் டேலண்ட்டை ஹையர் பண்ணுறோம்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே டாஸ்க் கொடுத்துருவோம். உனக்கு 24 ஹவர்ஸ் டைம், நீ ஏஎல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு இந்த ஒர்க்கு 24 ஹவர்ஸில் முடிச்சு எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அது எப்படி பண்ணீங்க அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அழகாக எனக்கு ஏட்ட கோடிங் எடுத்துடலாம். பட் அது எதுக்காக எடுத்தீங்க, என்ன அப்ரோச்சில் எடுத்தீங்க, எதனால் இந்த பர்டிகுலர் டெக்னிக் போல், எதனால் அது போனன்றதை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு வந்து அந்த நீங்கள் பண்ண டாஸ்க்கையும் நீங்கள் வந்து இவாலுவேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே தெரிஞ்சிடும். எப்படி ரெஸ்யூமே பார்த்து ஸ்கேன் பண்ணுவோமோ இன்றைக்கி இந்த மாதிரி சிஸ்டம் மாறிக்கிட்டு இருக்கு. டாஸ்க் பேஸ்டு டேலண்ட் ஹைரிங்காக மாறிக்கிட்டு இருக்கு நிறைய கம்பெனிஸில். புரியுதா? ஸோ அதான் சொல்லியிருக்கேன், தே பே ஃபார் ஆம்பிளிஃபைட் அவுட்புட், நாட் ஜஸ்ட் எஃபர்ட். நிறைய பேர் இன்னைக்கு ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. பட் அது வந்து லாங்கர் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கு இருக்காது. ஸோ மார்க்கெட் இஸ் ஷிஃப்டிங். உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு காலத்தில் இது சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு டிகிரிலாம் கண்டிப்பாக தேவை, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு தேவை. பட் நான் வந்து மாற்றுறேன். பிகாஸ் ஒரு சின்ன பையன் 7th ஸ்டாண்டர்ட் பையன் இஸ் ரன்னிங் அன் ஏஐ ஏஜென்சி. அவன் இன்னி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் அஜோ தாமஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சாரி, ராகுல் த ராக் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் இருப்பான். நீங்கள் வேணால் போய் போட்டு பாருங்க. ஸோ சூப்பராக ஹீஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ஹீஸ் லீடிங். அண்ட் நம்ம இந்தியா வந்து அவனை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்க அந்த பையனை ஐ எம் ரியலி ப்ரௌட். பிகாஸ் இந்த மாதிரி டேலண்ட்டில் வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய வயசானவங்க கூடலாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹூஸ் 60 இயர்ஸ் 65 இயர்ஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க.
ஸோ பட் நம்மளுக்கு சிங்க் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியில் மேட்சாக இருக்கக்கூடியவங்களை நம்ம சேர்ந்து படிக்கும்போது நம்மளும் அந்த ஃப்ரீக்வன்சியில் மேட்சாக இருப்போம். ஓகே, இப்போ நான் பேசும்போது அவுட் ஆஃப் 100% மேபி ஒரு 60% நான் பேசக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரெசனேட் ஆகும், மீதி 40% ரெசனேட் ஆகாது. ஃபைன், அப்போ ஐ எம் நாட் த ரைட் பர்சன் ஃபார் யூ. புரியுதா? அப்போ நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஃபைண்ட் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் யூ கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் த ரைட் பீப்புள் ஃபார் யூ. நீங்கள் எங்கேயாச்சும் போய் ப்ராப்பராக படிக்கணும், அப்ஸ்கில் பண்ணணும்னா இந்த நீங்கள் யார் பேசுகிறது அதிகமாக ரெசனேட் ஆகுது அவங்க கூட சேர்ந்து போய் படிச்சிருங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து கோர்சஸ் நிறைய இருக்குது, பட் பீப்புள் இல்லை. பீப்புள் வந்து கூட ட்ராவல் பண்ணி ஜேர்னி பண்ணி படிக்கிறதுக்கு இல்லை. ரைட். ஸோ இப்போ இந்த நியூ ஹைரிங் ஃபார்முலா தான் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு டிகிரி இல்லை, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது எல்லாமே பேகேஜஸ். அதை தூக்கி அந்த பக்கம் எடுத்து போட்டு மேக் ஷுர் what you need to adapt fast, make sure you prove your skills with the result within the given time so that your employer will consider you and then they are going to give the jobs. இன்னுமே இதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு அங்கே படிச்சிருக்கேன் இங்கே படிச்சிருக்கேன்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், உங்களுக்கு எப்பயுமே 90% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் will be closed. புரியுதா? பட் 10% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அந்த 90% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துக்க போகிறீங்களா, ஆர் 10% டோர் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. கம்ப்ளைண்டிங் சோன் இருந்தால் அங்கேயே இருந்துக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து அடாப்ட் ஆகி போகணும் அப்படின்னா அந்த 10% ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனாக தான் இருக்குது. மேக் ஷுர் யூ மூவ் இன் டு தட் அண்ட் யூ நெவர் கம்ப்ளைண்ட், பட் யூ ஆல்வேஸ் பி ப்ரோஆக்டிவ். ஆல்வேஸ் தெர் இஸ் சேலஞ்ச். நீங்கள் அது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, எதை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேலஞ்சஸ் இருக்கணும். இங்கே நானும் இங்கே பிஸ்னஸ் பண்ணும்போது ஐ ஹவ் டு மேக் ஷுர் எவ்ரிதிங் தெர் இஸ் சம் கன்சிஸ்டன்சி வி ஹவ் டு மெயின்டைன். அது நான் மட்டும் பண்ண பார்த்தாது, இந்த சேனலை மெயின்டைன் பண்ணணும், நம்ம டீமை மெயின்டைன் பண்ணணும், இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸும் மெயின்டைன் பண்ணணும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், ஃபாஸ்ட் அடாப்டிவிட்டி இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால அதெல்லாம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் மேக் ஷுர் யூ ஹேவ் தட் கன்சிஸ்டன்சி இன் யூ, நோ மேட்டர் இஃப் யூர் ரன்னிங் அ பிஸ்னஸ் ஆர் இஃப் யூர் கோயிங் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ரைட். இப்போ 4th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ 5th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஜாப்ஸ் ஆர் சேஃப்? முக்கியமான கொஸ்டின். ஓகே, இதில் லே ஆஃப்ல நடந்துச்சு. இப்போ நான் எந்த ஜாப் எடுத்துக்குள்ளே போனேன்னா அடுத்து நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்க்கு என்னால் சேஃபாக இருக்க முடியும், அப்படிப்பட்ட ஜாப் என்ன அப்படின்றத உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். பதில் என்னன்னா, நோ ஜாப் இஸ் பெர்மனன்ட்லி சேஃப். நீங்க எந்த ஜாப்ல போனாலும் அது பெர்மனண்டா சேஃப் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க என்னென்னலாம் நீங்க பண்றீங்களோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல யூ நீட் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். புரியுதா? நீங்க லிங்க்டின்லயோ ஆர் இன்ஸ்டாகிராம்லயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுடைய டேலண்ட்டை பப்ளிக்காக வெளியில் போய் எடுத்து வந்து பேச ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் எதை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பப்ளிக் விசிபிலிட்டியில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களுடைய டேலண்ட் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஓ, இந்த டேலண்ட் சூப்பராக இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் யூ நீட் டு மேக் ஷூர் இந்த இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. பட் நீங்கள் எப்படி யூனிக்காக பண்ணுறீங்க அப்படின்ற அந்த சர்வீசஸை பார்த்து உங்களுடைய சர்வீசஸ்க்கு ரெசனேட் ஆகக்கூடியவங்க வந்து ஃபிட் ஆவாங்க, அலைவனா உங்களுடைய சர்வீசஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த மாதிரி கண்டென்ட்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னா ஏஐ படிக்கிறதுக்கும் சில பேர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ ஓகே, இவர்கிட்ட போனோம்னா கரெக்டாக வந்து படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் வரும். சில பேருக்கு வராது. யாருக்கு வராதுன்னா, நான் பேசுறது அலைனாக்குள்ள வராது, பட் நான் பேசும்போது அலைனாகக்கூடியவங்க அந்த தாட் ப்ராசஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சில சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, கண்டென்ட்ல ஷேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆவாங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து என்னோட ஆடியன்ஸாக இருக்கலாம், ஆர் இல்லாமல் இருக்கலாம், ஆர் யார் வேணால் வரலாம். புரியுதா? பட் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக பில்ட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீசஸ் எடுத்துக்குவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸ்லாம் வந்து உங்களோட டேலண்ட்லாம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஃபைன், உங்களுக்கு லே ஆஃப் ஆனாலும் நீங்கள் இங்கேருந்து ஆல்ரெடி டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, பப்ளிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால உங்களை அக்னாலஜ் பண்ணி தே வில் பி கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது எனக்கு நடக்குது, நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க நடக்குது. அதனால வாட் எவர் யூ டூயிங், டூ இன் பப்ளிக். பப்ளிக் இன் த சென்ஸ் நீங்கள் பண்ணுறதை வெளியில் ஸ்டார்ட் ஷேரிங் ஸோ தட் யூ வில் கீப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி சேஃப் அண்ட் யூ வில் பி ரெகக்னைஸ்ட் பை மெனி பீப்புள். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அது எந்த ஜாப் ரோலும் சேஃப் கிடையாது. பட் இந்த ஒரு டெக்னிக்கை நான் இப்போ சொன்னதை ஸ்டார்ட் டூயிங் இட். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடியது எல்லாமே டிஜிட்டல் ஏரா. அதனால் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அதை நீங்கள் லிங்க்டின்ல பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம், யூடியூப்லையும் பண்ணலாம். பட் யூ நீட் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இட். நீங்கள் ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா யூ நீட் டு டேக் அப்ரூவல் ஃப்ரம் த கரண்ட் ஆர்கனைசேஷன். அது பண்ணாமல் நீங்கள் செகண்ட் இது பண்ணுறது உங்களோட பாலிசியில் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. மேக் ஷூர் அது வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அடுத்து யூ நீட் டு டூ இட். ஓகே, ரைட். ஸோ இப்படி இருந்தாலும் டெக் ஜாப்ஸில் இப்போதைக்கு என்னென்ன ஜாப்ஸில் கொஞ்சம் சேஃபாக இருக்குது நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெக் ஜாப்ஸில் அதான். பட் சம் ஸ்கில்ஸ் ஆர் ஹார்டர் டு ரீப்ளேஸ். ஃபர்ஸ்ட் ரேங்க் 1 எனக்கு இருக்கிறது நம்பர் 1ல ஏ இன்ஜினியர்ஸ்.
அது ப்ராப்பராக சும்மா ஜஸ்ட் கிளாடு கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு உட்கார்றது கிடையாது. சிஸ்டமாக திங்க் பண்ண தெரியணும். ஓகே, கோர்லேருந்து ஆட்டோமேஷன் வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கணும். பைத்தன், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்ன நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுக்கப்புறமா ஆட்டோமேஷன், GenAI, ஏஜென்டிக் AI, லேங் செயின், லேங் கிராஃப், அதுக்கப்புறம் API இன்டெகிரேஷன் என்ன பண்ணுறது, எப்போ எந்த இடத்துல லேட்டன்சி வந்து என்ன பண்ணுறது, எப்படி டிப்ளாய்மெண்ட்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கும், AWSல எப்படி நம்ம வந்து பண்ணுறது, அசூரில் எப்படி பண்ணுறது, அடுத்த CI/CD இன்டெகிரேஷன்ஸில் என்ன, டிப்ளாய்மெண்ட் டூல்ஸில் என்னென்ன இருக்குது, எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பக் வரும், அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, மாதிரி 360 டிகிரியில் நம்ம திங்க் பண்ண தெரியும். ஓகே, அடுத்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம போகிறது, சைபர் செக்யூரிட்டினா நிறையா இன்னைக்கு எல்லாமே கிளவுட்ல வரதுனால சைபர் அட்டாக்ல நிறைய நடக்குது. அந்த சைபர் செக்யூரிட்டி, AI ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், ரோபோட்டிக்ஸ் சைடில், ஏன்னா நம்மளுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் இருக்கும் இல்லையா, அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் போகும். அது போகும்போது ரோபோட்டிக் ஆர்ம் வந்து அதனுடைய கண்ணால் பார்த்து இது வந்து குட் ப்ராடக்ட், இது வந்து பேட் ப்ராடக்ட் அப்படின்றது செக்மெண்ட் பண்ணணும். ஒரு ஹை லெவலில் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ரோபோட்டிக்ஸ்ன்ற அந்த ஹார்ட்வேர் சைடு தான் ரோபோட்டிக்ஸ். பட் ரோபோட்டிக்ஸ்குள்ள கண்ணு பார்க்கணும் இல்லையா, அது வந்து விஷன், கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவோம். அது வந்து சாஃப்ட்வேர். ஸோ ரோபோட்டிக்ஸ் இஸ் அன் ஹார்ட்வேர், AI இஸ் அ சாஃப்ட்வேர். அந்த ரோபோட்டிக்ஸும் ஏயும் சேரும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு மிஷின் வந்து ஆஸ் அ ஹியூமனாக இந்த ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டெல்லாம் வந்து வெளிவருது. ரோபோட்டிக்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டாண்ட் அலோன் ஃபீல்ட். ரோபோட்டிக்ஸ் ஆல்வேஸ் கோ எக்ஸிஸ்ட் ஆர் அந்த கொலாபரேட்டிவாக AI டிபார்ட்மெண்ட் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் இதனுடைய ஸ்டடீஸ் வேறு, AI இன்ஜினியருடைய ஸ்டடீஸ் வேறு, பட் தே போத் வில் ஒர்க் இன் அ காமன் என்விரான்மெண்ட். இன்டெகிரேஷன் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் டெக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேரில் நம்பர் 1, பிகாஸ் நிறைய இன்னைக்கு ஹியூமன்ஸ்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய பேர் போகிறாங்க, ஃபிட்னஸ் நோக்கி போகிறாங்க. ஸோ அதனால் ஹெல்த் கேர் நிறைய இருக்குது. ட்ரேட்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சேல்ஸ், அதையும் நான் டெக்னிக்கலில் நம்பர் 1 ஸ்கில். உங்களுக்கு சூப்பராக பேச தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எதை வேணால் வியாபாரம் பண்ணலாம். நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேணால் வியாபாரம் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சேலிருந்து மினிமம் ஒரு 5% ஆச்சும் உங்களுக்கு இன்கமாக கொடுப்பாங்க. டெக்னாலஜியில் வர தெரியல அப்படின்னா சேல்ஸில் போங்க, பட் நல்ல கம்பெனியில் போங்க, இல்லைனா நீங்கள் உங்களை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க. நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் தெரியணும், கிரியேட்டிவிட்டி, ஸ்ட்ராட்டஜி தெரியணும், எஜுகேஷனும் ஏயும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து அடுத்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். முக்கியமாக பேச தெரியணும், சூப்பராக ஆர்டிகுலேட் பண்ண தெரியணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து நான் டெக்னிக்கல் சைடில் அன்பீட்டபிள் ஸ்கில் செட்ஸ். இது டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் அன்பீட்டபிள் ஸ்கில் செட்ஸ். பட் அது ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு படிக்காமல் சிஸ்டமாக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண தெரியணும். அப்படின்னா தான் அந்த மாதிரியான பீப்புளுக்கு தான் ஸ்கோப் இருக்குது. ரைட். ஸோ இப்போ 5th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆர் கம்பெனிஸ் யூசிங் AI as an excuse. நிறைய லே ஆஃப்ஸ்லாம் நடக்குது. பட் கம்பெனிஸ் இந்த AI எக்ஸ்கியூஸாக கன்சிடர் பண்ணி லே ஆஃப் ஏனால லே ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சம் லே ஆஃப்ஸ் ஆர் ஜென்யூன்லி AI driven. ஏஐயில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டீன் ஜாப்ஸில் அவங்க பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த AI வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா ஏஐயாலே ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், 24/7 ஒர்க் பண்ண முடியும்னா உண்மையாகவே AI வந்து நடக்குது. பட் சம்டைம்ஸ் AI இஸ் ஜஸ்ட் அ கன்வீனியன்ட் லேபிள் ஃபார் காஸ்ட் கட்டிங் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங். இப்போ நெக்ஸ்ட் 3 monthsல நம்ம இவங்க பண்ணக்கூடிய ஒரு லெட்ஸே ஒரு டீம் ஆஃப் ஒர்க்கில் ஒரு $100 million வந்து ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கை நெக்ஸ்ட் 3 monthsல என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா இது எல்லாமே பீப்புள் வந்து போயிடுங்க. பிகாஸ் அந்த இடத்துல போடக்கூடிய காஸ்ட்டை நான் கட் பண்ணி அந்த டீம் தேவை தான், பட் அவ்வளோ பீப்புள் தேவையில்லை. ஒரு 200 பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 330 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா போதும். அவங்கள வச்சு AI கம்பேர் பண்ணி நான் வந்து காஸ்ட் கட்டிங்க்கு எடுத்துகிட்டு போவேன், ரீஸ்ட்ரக்சரிங்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவேன். புது டீம் வந்து ஹையர் பண்ணுறாங்க. சில பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வெளியில் தள்ளிட்டு கம்ப்ளீட்டாகவே நம்ம கம்பெனியில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, திஸ் வாட் வி ஆர் டூயிங். இந்த யூடியூப்ல எப்படி நீங்கள்லாம் கண்டென்ட் பார்த்துருக்கீங்களோ நிறைய கம்பெனிஸ் வந்து ஆர் அப்ரோச்சிங் அஸ் அண்ட் தேர் ஆஸ்கிங் ஃபார் த ரைட் AI டேலண்ட்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி AI கோச் ஜான் இப்படி சேனல் பேரில் இப்போ நீங்கள் AI கோச் தான் பண்ணுறீங்க, நல்ல டேலண்ட் இருக்காங்களா, ஹூ ஆர் ப்ரோஆக்டிவ், அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் தே ஹேவ் டு பி ப்ரோஆக்டிவ், தே ஹேவ் டு ஹேவ் த ஃபாஸ்ட் லேர்னிங் ஆட்டிடியூட் அண்ட் ப்ராப்பராக கோர் ப்ளஸ் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே படிச்சிருக்கக்கூடிய டேலண்ட். அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ சே ஐ எம் கோயிங் டு கிவ் த இன்டர்வியூ சான்ஸ், டேரெக்டாக அவங்களோட இன்டர்வியூக்கு போயிட்டு வி ஆர் கோயிங் டு ப்ராசஸ், பட் டு யூ ஹேவ் த டேலண்ட். அதுக்கு வி ஆர் பூலிங் அப். அது ப்ராப்பராக நம்ம வந்து சொல்லி கொடுத்து அதுக்காக டேலண்டான பூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி ஆர் ஜென்ரேட்டிங். அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து வி ஆர் ட்ரைங் டு ஆக்ட் அஸ் AI டேலண்ட் ஃபேக்ட்ரி. புரியுதா? இங்கிருந்து நிறைய டேலண்ட்டை வந்து AI டேலண்ட்டை தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். நார்த் இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் போகிறாங்க. பட் பர்டிகுலர்லி ஃப்ரம் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய டேலண்ட் போகணும். அது வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, கெரியர் கேப்பில் இருந்தாலும் சரி, நான் ஐடி டு ஐடி இருந்தாலும் சரி, ஐடிலேயே உங்களுக்கு ஒரு 15 வருஷம் இருக்குது, 20 வருஷம் இருக்குது, 25 வருஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கரெக்டான ஸ்கில் செட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்து டேலண்ட் ஆஸ் அ டேலண்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வி ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அதுக்குள்ள ட்ரைனிங்லாம் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ கம்பெனிஸ் ஆர் ஜென்யூன்லி AI ரீசன்னால சில பேர் ஹையர் பண்ணுறாங்க, சில பேர் காஸ்ட் கட்டிங் பண்ணணும், என்னோட டீமை கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இருக்கக்கூடிய பீப்புளெலாம் போதும், அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, பட் கொஞ்சம் ஃபாஸ்ட் அடாப்டர்ஸ், ப்ரோஆக்டிவாக இருக்கிறவங்கள எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த 6 கொஸ்டின்ஸ்க்குள்ள கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு டேக் அவே பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்றத அடுத்து பேச போகிறேன். வாங்க. AI won't replace people.
people using AI will replace people who refuse to adapt it. இந்த பாயிண்ட்டை நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. திருப்பி நான் ஒன் மோர் டைம் ரிமைண்ட் பண்ணுறேன். ஏஐ இது ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரெயிட்டாக அவங்களை வந்து இம்பாக்ட் பண்ணாது. இந்த டெக்னாலஜியை பீப்புள் வில் கோ அண்ட் அடாப்ட் அண்ட் தே ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் த பீப்புள் ஹூ ஆர் நாட் அடாப்டிங் டு திஸ். பீப்புளில் 2 டைப் இருப்பாங்க. ஓகே, அடாப்டிங், கம்ப்ளைனிங், அவ்வளோதான். இப்போ பீப்புள் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா தே ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் த பீப்புள் ஹூ ஆர் நாட் அடாப்டிங். வெரி சிம்பிள். அதனால் நீங்கள் எந்த ஜோனில் இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரோஆக்டிவ் ஜோன்னு சொல்லியிருக்கேன், ரியாக்டிவ் ஜோன்னு சொல்லியிருக்கேன். ப்ரோஆக்டிவ் பீப்புள் வில் அடாப்ட் அண்ட் ரீப்ளேஸ் த ரியாக்டிவ் பீப்புள், அண்ட் ரியாக்டிவ் பீப்புள் வில் கம்ப்ளைண்ட் அண்ட் ஒன்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம் தே வில் ரியலைஸ், ஓகே ஐ ஹேவ் டு, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் ஐ ஹேவ் டு லேர்ன் திஸ் டெக்னாலஜி அண்ட் மேக் ஷூர் ஐ ப்ராப்பர்லி கம் இன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டெக்னாலஜியை ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வேர் எவர் இட் இஸ், go and try to master this technology, because அடுத்து ஒரு புது இன்வென்ஷன்ஸ் வந்தாலுமே இதுக்கு மேலே தான் அடுத்து டாப் அப் ஆகும். புரியுதா? எந்த ஒரு அடுத்த இன்வென்ஷனும் ஏஐக்கு மேலே தான் டாப் அப் ஆகும். ஸோ அதனால் மேக் ஷூர் நீங்கள் ஐடி கார்பரேட்ஸில் இருக்கீங்க, ஐடியில் டெக்னாலஜி சைடில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால், நான் மார்க்கெட்டிங் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பேசல, வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் பேசல. ஐடியில் டெக்னாலஜி சைடில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அங்கே வந்து க்ரோ ஆகணும், அங்கே வந்து என்னோட கெரியரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு கண்டு முன்னாடி வைக்கிறேன். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து சில பேருக்கு சாட்ஜிபிட்டியே போதும். உங்களோட கிளாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அந்த மாதிரியான ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டு அது மட்டும் பண்ணிக்கலாம். பட் அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜோனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, டெக் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை ப்ராப்பராக மைண்டில் வச்சுட்டு யூ நீட் டு டேக் சம் ஆக்ஷன்ஸ். புரியுதா? ரைட். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த செஷனில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஒரு குவிக் சம்மரி பார்த்துட்டு இந்த செஷனை முடிக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கொஸ்டின் கேட்டது, ஆர் AI layoff ரியல் ஆர் ஹைப் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு நிறையா உங்களுக்கு ப்ரூஃப்ஸில் நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இடத்துல நான் வந்து ரெஃபர் பண்ண அப்படின்றத காமிச்சேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் கம்பெனிஸ் வாண்ட் அப்படின்றத புரிஞ்சுட்டு யூ நீட் டு கெட் அடாப்டட், ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். செகண்ட் கொஸ்டின், வை கம்பெனிஸ் ஆர் டூயிங் திஸ், கம்பெனிஸ் ஆர் வாண்டட் டு கோ ஃபார் ரீஸ்ட்ரக்சரிங், காஸ்ட் கட்டிங் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போகிறதுனால கம்பெனிஸ் வாண்டட் டு கோ ஃபார் தட் கைண்ட் ஆஃப் டேலண்ட், அதனால தான் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். ஹூ இஸ் ஹைரிங் தெம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு, ஸோ இந்த கம்பெனிஸ் வெளியில் வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அனாலஜி கூட கொடுத்தேன். ஃபுட்பால்லேருந்து ஒரு டீம் ஒரு பர்டிகுலர் பிளேயர் வெளியே வந்துட்டாருன்னா சூப்பரான அந்த டீமுக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம். அதனால் அடுத்த டீம் குயிக்காக அவங்களை வந்து ஹையர் பண்ணி உள்ள வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் when we hearing this kind of news, we need to think objectively. சப்ஜெக்டிவாக திங்க் பண்ண வேண்டாம், அப்ஜெக்டிவாக திங்க் பண்ணுங்க. அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக திங்க் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட யாரை நீங்கள் லே ஆஃப் பண்ணுவீங்க, யாருக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். யாரெல்லாம் குயிக்காக அடாப்ட் ஆகுறாங்களோ, ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்கிறாங்களோ, இவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். யாரெல்லாம் ஸ்லோவாக பண்ணுறாங்களோ அவங்கள வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஃபாஸ்ட் அடாப்டர்ஸ்க்கு நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் அதுதான் பண்ணுவீங்க. அதுதான் அந்த கம்பெனி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இமோஷனலாக திங்க் பண்ணாமல் அப்ஜெக்டிவாக திங்க் பண்ணலாம். பிகாஸ் அந்த லே ஆஃப் பண்ண பீப்புளும் அடுத்த கம்பெனியில் குயிக்காக போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து கரெக்டான ப்ராசஸில் திங்க் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி நம்ம ஆடியன்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஹவு கம்பெனிஸ் ஆர் ஹைரிங் நவ் அப்படின்ற அந்த ஃபோர்த் பாயிண்ட்டில் ஓல்டு வே. அப்போ ஓல்டு வேல என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? ஓல்டு வேல நம்மளுக்கு வந்து டிகிரி வேணும், அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கேட்டகரியில் இருந்து நியூ வேக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஏஐ ஃபாஸ்ட் அடாப்ட் பண்ணி ஃபாஸ்டராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டேலண்ட்டை நோக்கி கம்பெனிஸில் மூவ் ஆகுறாங்க. அதுக்குண்டான சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம சேனல்லையே ஃபாலோ பண்ணக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். அண்ட் விச் ஜாப்ஸ் ஆர் சேஃப் அப்படின்ற முக்கியமான கொஸ்டின் இது. எந்த ஜாபுமே சேஃப் கிடையாது. பட் எப்படி உங்களோட ஜாபை சேவ் பண்ணிக்கலாம், டெக்னாலஜி சைடில் என்ன, நான் டெக்னாலஜி சைடில் என்ன அப்படின்றத பார்த்தோம். லாஸ்ட்டாக ஆர் கம்பெனிஸ் யூசிங் ஏஐ as an எக்ஸ்கியூஸ் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அகெயின் ஐ வென்ட் பேக் டு த சேம் பாயிண்ட். சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்கியூஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்கியூஸை யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் கட்டிங் அண்ட் டேலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீஷேப் பண்ணுறாங்க, கம்பெனிஸ்க்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸ் உண்மையாகவே ஏஐனால லே ஆஃப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்ப்ளீட் செஷன்லேருந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கிளாரிட்டி அண்ட் டைரெக்ஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமான பாயிண்ட், நம்ம எந்த செஷனை மேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவோம். ரெக்வெஸ்ட், ஸோ இந்த செஷனை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா just comment what you have seen today is understandable or complex. நான் யூஸ் பண்ண டெர்மினாலஜிலாம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தால் எல்லாருமே பெரியவங்களுக்கு கூட ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கூட வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே சிம்பிளாக தான் இருந்துச்சா, புரியுற மாதிரி இருந்துச்சா, நான் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சொன்ன பாயிண்ட்ஸில் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க, ஏதாச்சும் நியூ பெர்ஸ்பெக்டிவ் எதாவது கிடச்சிதா அப்படின்றத ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் நியூ லேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கீழே ட்ராப் பண்ணுங்கள். எடுத்ததுமே கொஷின் கேட்க வேண்டாம். கொஷின் நிறைய பேருக்கு இது பார்த்துலேருந்து இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் ஃபஸ்ட் ட்ராப் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ். ஹவு இஸ் த செஷன் ஃபார் யூ, வித் வெதர் தி செஷன் ரியலி மேக் அன் இம்பாக்ட், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா,
அப்படின்றத போட்டிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. அண்ட் ஸ்டெஃபனும் நிறைய செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னா நிறைய எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க், பர்டிகுலர்லி இந்த யூடியூப் சேனலில் இந்த தமிழ்நாடு பீப்புளுக்கு எப்படியாச்சும் இந்த ஏஐயில் இவ்வளோ பெரிய நாய்ஸ்ல இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க். நிறையா டீமை வந்து கூட பின்னாடி இருக்காங்க பேக் எண்டில். ஸோ அதனால் பட் உங்களோட கமெண்ட்ஸ் தான் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ மோட்டிவேஷன். ஸோ மேக் ஷூர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஜஸ்ட் டேக் 2 minutes ஆஃப் டைம் and try to write down your learning points, and then if you have any follow-up questions you can drop it in the comment section. Definitely will respond. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து டீகோட் பண்ணி படிக்கலாம். This is your AI coach John signing off. Bye.